பிரைஸ் அல்லாஹ். இன்று சிந்தனையின் வசனத்தோடு கதை ஒன்றை கேட்போமா? சிந்துக்கு மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குச்சு. அட கடவுளே, இது என்ன இது? அந்த பையன் முதல்ல தூரமா இருந்து பார்த்துட்டு இருந்தான். இப்ப கொஞ்ச நாளா கூடவே நடந்து வரானே. இது எங்க போய் முடியும்னு தெரியலையே. இதை நான் யார்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு ரொம்பவே பயந்து போயிட்டா. அவளை பின்னாடி தொடர்ந்து வந்த அந்த வாலிபன் இப்பெல்லாம் ரொம்ப நெருக்கமா நடந்து வர ஆரம்பிச்சிட்டான். சிந்து பதில் ஒன்றும் பேசல, விரட்டியும் அடிக்கல, அமைதியா போவா. இன்னைக்கு எப்படியாவது அப்பா கிட்ட சொல்லலாமா? ஆமா, அப்பா கிட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னு இரவு சாப்பாடு நேரம் வரைக்கும் அமைதியா இருந்தா. சாப்பாடு முடிச்சுட்டு தன்னுடைய அறைக்கு போய் படுக்க போன சிந்து அப்பா வருவாருன்னு காத்துட்டு இருந்தா. காரணம், சிந்துவோட அப்பாவுக்கு ஒவ்வொரு நாள் இரவு நேரத்துல மக படுத்த பிறகு தலையை வருடி கொடுத்து நெத்தியில முத்தமிடுறது ஒரு பழக்கம். அப்படி இன்னைக்கும் அவளோட அறைக்கு வந்தாரு அப்பா. கண்ணில் கண்ணீரோட சிந்து படுத்துட்டு இருந்தா. தலையை வருடி கொடுத்தவருக்கு கண்களில் வழிந்து அந்த கண்ணீரை பார்த்துட்டாரு. என்ன சிந்துமா, ஏண்டா அழுற? என்ன ஆச்சு? ஏதாவது உடம்பு முடியலையா அப்படின்னு அப்பா கேட்டாரு. உடனே படுக்கையிலேருந்து எழுந்து உட்காந்துக்கிட்டா. அப்பா கையை பிடிச்சிட்டு ஓன்னு அழுதா. அப்பா, ஒரு பையன் என்னை இப்போ கொஞ்ச நாளா கூடவே காலேஜுக்கு வரான்ப்பா, கூடவே வந்துட்டு போறான்ப்பா, எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொன்னான். சிந்துவோட அப்பா சிந்துவோட தலையை வருடி கொடுத்து, இதுக்காடா பயப்படுற? சரி சரி, நீ நல்ல பிள்ளைடா, எனக்கு உன்னை பத்தி தெரியும், நீ பயப்படாதடா, அப்பா இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. மறுநாள் காலையில சிந்து காலேஜ் கிளம்பும்போது அப்பா சிந்துக்கு முன்னாடியே ரெடியாகி பைக்கோட வெளியே நின்னாரு. வாடா சிந்து, அப்பா கொண்டு போய் விடுறேன் அப்படின்னாரு. மறுநாள்ல இருந்து அப்பா தான் கொண்டு போக ஆரம்பிச்சாரு. தினமும் தினமும் கொண்டு போக ஆரம்பிச்சாரு. அப்புறம் அந்த பையன் முதல்ல தூரமா நின்னு பார்த்தான். அப்புறம் ஆளையே காணோம். என்னங்க, நம்ம வாழ்க்கையில கூட நம்மளால எல்லாரையும் எதிர்க்க முடியாது. அப்போ என்ன பண்றது? வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆமாங்க, எல்லா யுத்தத்தையும் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. கர்த்தரிடத்துல ஒப்படைச்சிடுங்க, அவர் பார்த்துக்குவாரு. God bless you all.